கைஸ் எம்எல்சி டோர்னமெண்ட் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. அண்ட் அந்த டோர்னமெண்ட்டில் யார் வின் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நம்ம LAKR தான் வின் பண்ணியிருக்கு. எஸ், நைட் ரைடர்ஸோட டீம் தான் வின் பண்ணியிருக்கு. அண்ட் இதோட கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம DJ Bravo அண்ட் மென்டர் ஷேன் வாட்சன். ஸோ இந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் நல்லா அமைஞ்சதுனால செம்மையாக வின் பண்ணியிருக்காங்க. கைஸ் LAKR இதுக்கு முன்னாடி பிளே ஆஃபே போனது கிடையாது, டேரெக்டாக ஃபைனல்ஸ் போய் வின் பண்ணியிருக்காங்க. கோச் நல்லா பண்ணனால தான் வின் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படி கிடையாது. சில பல டாக்டிக்ஸ்லாம் அவங்க டோர்னமெண்ட்டில் சேஞ்ச் பண்ணாங்க, அது என்னமோ ஒர்க் ஆகிருச்சு. ஸோ அதனால தான் வின் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆளுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கொடுப்பேன். இந்த ஓஜி ஆஃப் ஆல் ஓஜி சுனில் நரேன் சும்மா சிங்கிள் ஹேண்டடாக பால் போட்டு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. கைஸ் சுத்தமாக அடிக்கவே முடியல யாராலையுமே. டீம்லேயே ஒரு 4-5 பேர் தான் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த காலின் முன்ரோ ஆண்ட்ரி ஃப்ளெச்சர் கிட்ட வேலை வாங்கி அவங்கள ரன் ஸ்கோர் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் மேத்யூ ட்ராம்பா நம்பர் 4ல இறக்கி அவரை ஸ்கோர் பண்ண வச்சு, அந்த கிரெடிட் எல்லாமே நம்ம DJ Bravo அண்ட் ஷேன் வாட்சன் அந்த கோச்சிங் குரூப்புக்கு தான் போகும். ஆண்ட்ரே ரசலோட பேட்டிங்கில் ஒன்றுமே வரலன்னு தெரிஞ்சு அவரை நம்பர் 3க்கு ப்ரொமோட் பண்ணி அவரை நீ சுற்றிட்டு வான்னு சொல்லி அனுப்பி அவரும் 2 மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அது போக சுனில் நரேன் பவர் பிளேயில் போட வச்சு தேவைப்பட நேரத்தில் 2 ஓவர் இல்லை 3 ஓவர் போட வச்சு அங்கே ரன் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணியும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டாக்டிக்கல் கால்ஸ்லாம் நல்லா எடுக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இங்கே என்ன ஒரே வார்த்தைனா, ஜென்ரலாக CSK ஃபேன்ஸ் மத்தியில் இவங்க 2 பேருமே ஃபார்மர் CSK பிளேயர்ஸ். ஃபார்மர் என்னடா ஒரு 4 வருஷம் முன்னாடி தான் ஆடிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி இருக்குது. இது இப்போ தான் நம்ம டீமுக்காக ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள விட்டுட்டு இப்போ யாரை எடுக்கன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கோமேன்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பிராவோ பற்றி நமக்கு தெரியும், CSKயோட பவுலிங் மென்டராக இருக்கும்போது எப்படி அவரோட ட்ரூப்ஸ் எல்லாம் வழி நடத்துவாருன்னு. பவுண்டரி லைனே சுற்றிட்டு பவுண்டரி லைனே நின்றுட்டு ஒரு 4 போனாலும் அவரோட உயிரே போன மாதிரி எமோஷன் ஆகி கேட்டு ப்ளூ பிரிண்ட் கொடுத்து இப்படி போடு அப்படி போடு என்னமோ பண்ண வச்சு ஒழுங்காக போட வச்சிருக்காரு. அண்ட் அவரே ஒரு டெத் ஓவர்ஸ் கிங்னால அவருக்கு என்ன பண்ணணும், பேட்டர்ஸ் எப்படி யோசிப்பாங்க, அவரும் ஒரு ஆல்ரவுண்டர்னால அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். ஸோ அதனால் பவுலர்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்லா வழி நடத்தினார். பட் அந்த மாதிரி ஒரு கோச் நமக்கு அப்புறம் கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு டாக்டிக்கல் இன்புட்ஸ் கொடுக்குற அளவுக்கு யாருமே இல்லை. ஸோ பேசிக்காக என்ன ஆச்சுன்னா இப்போ KKRக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ரோல் பிராவோ கொடுக்குறோன்னு நினைக்கும் போது அப்புறம் MSD தான் பிராவோ வழி அனுப்புனார். அந்த மாதிரிலாம் பிராவோ சொல்லியிருப்பார். லைக் MS கேட்டால் MS ஓகேப்பா சரி நீ போயிட்டு வான்ற மாதிரி தான் சொன்னாருன்னு. ஸோ மேபி அந்த ஒரு பாயிண்ட்ல JSK TSK ரோலை நம்ம அவர் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தா இருந்திருக்கலாம். மேபி அப்படி இருந்திருந்தாலும் இப்போ ஃப்ளெமிங் போகும்போது அவரையே CSKயோட கோச்சாக மாற்றிட்டு அங்கே யாரையாச்சும் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கலாம். ஸோ எனிவேஸ் கைஸ் இப்போதைக்கு நம்ம அவரை விட்டுட்டோம். அவருக்கு KKRல போர் அடிச்சு என்னைக்காவது வெளியே வந்தால் அப்போ தான் அகைன் நம்ம CSK எடுக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் வரும். அதுவே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. ஏன்னா KKR ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டு வே அவங்களுக்கு அந்த கரீபியன் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம். ஸோ எப்படி பார்த்தாலுமே பிராவோ நமக்கு வரப்போகிறது கிடையாது. அண்ட் அப்போ தான் கைஸ் இன்னொன்று நோட் பண்ணேன், CPLல ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் அதாவது KKRோட டீம் தான். அந்த டீம் 1 வருஷம் கப் அடிச்சிருக்கு. அது ஒரு ஒன்றும் இல்லாத டோர்னமெண்ட் தான். பட் அந்த டோர்னமெண்ட்லையும் கப் அடிக்கணும்ல, அதை நம்ம பிராவோ பண்ணியிருக்காரு. ஸோ எஸ் அப்படி தான் இருக்குது நிலைமை. நம்மளும் கோச்சை தேடிட்டே இருக்கோன்ற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இன்னொரு கிளியர் பிக்சர் கிடைக்கல. அண்ட் அப்போ தான் இன்னொரு நியூஸ் பார்த்தேன், SA20க்கு ரிட்டன்ஷன்ஸ்லாம் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு டெஃபினட்டாக ஒரு கோச்சை போடுவாங்களேன்னு ஒரு பக்கம் 3 லீக்குமே ஹேண்டில் பண்ணுற கோச்சை தேடிட்டு இருக்காங்கன்னு நியூஸ் பார்த்தேன். பட் அதே சமயம் இவங்களோட ட்ராக் ரெக்கார்ட், நம்ம CSK மேனேஜ்மெண்ட்டோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஆல்பி மோர்கல்ட்ட தம்பி நீ கோச்சாக இருந்துக்கோன்னு சொல்லி கொடுக்கலாம். அவர் அப்படி இல்லைனா ஜேம்ஸ் ஃபாஸ்டரை ஃபீல்டிங் கோச்சாக CSKல போட்டாங்கல்ல, அவரை கூட தம்பி நீயே ஹெட் கோச்சாக இருந்துக்கோன்னு சொல்லி மற்ற 2 லீக்லையும் கொடுக்கலாங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக SA20யோட ரிட்டன்ஷன்ஸை பற்றி பார்த்துடலாங்க. நான் என்னோட தாட்ஸை ஷேர் பண்ணுறேன். அதே போல் உங்களோட கமெண்ட்ஸ் உங்களை பொறுத்தவரை யாரை ரிலீஸ் பண்ணணுன்றதை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நம்ம ரைட்டாவே SA20 ரிட்டன்ஷன்ஸ்க்கு போகலாம். இப்போ கைஸ் இந்த டயர் லிஸ்ட் ரொம்ப நாள் பண்ணணும்னு ஆசை, ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். நிறைய வீடியோஸ்லையும் பார்த்துருக்கேனா, சரி என்னைக்காவது இதை நம்ம வீடியோவில் எடுத்துகிட்டு வரணுமேன்னு தோணிட்டே இருந்துச்சு. அண்ட் சடனாக இந்த வீடியோவில் தான் அமைஞ்சுது. அதுக்கும் ஒருத்தர் தான் ரீசன். அவரை பற்றி யோசிக்கும் போது தான் சடனாக இந்த டயர் லிஸ்ட் ஞாபகம் வந்து சரி இது மாதிரி ரெடி பண்ணி போடலாமேன்னு ஐடியா வந்துச்சு. ஸோ பேசிக்காக 5 கேட்டகரி வச்சுருக்காங்க. ஸ்டாப் ரிட்டன்ஷன், குட் ரிட்டன்ஷன், டீசன்ட் பட் கேன் பி அப்கிரேடட். ஸோ ஓகேவான பிளேயர்ஸ் தான், ரீட்டைன் பண்ணாலும் ஓகே, அதை விட பெட்டர் பிளேயர் கிடைச்சாலும் எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு கேட்டகரி. பொட்டென்ஷியல் ஸ்டார்ஸ் டெஃபினட்டாக இப்போ T20 எடுத்தாலே ஸ்டார் பிளேயர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு கேட்டகரி. ஃபைனலி காட் டயர்ன்றது அவங்கெல்லாம் SA20ல ஆடக்கூடாது கைஸ். SA20லாம் ஒரு டுபாக்கூர் லீக், இதை விட பெட்டர் லீக்ஸில் ஆட வேண்டிய பிளேயர்ஸ் தேவையில்லாமல் இங்கே வந்து ஆடி அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேட்டகரியிலும் சில பிளேயர்ஸ் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம Faf du Plessis இருக்காரு. Faf du Plessis ஸ்ட்ரைட்டாகவே நான் குட் ரிட்டன்ஷனில் தான் போடுவேன். Faf வயசானாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரை தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். அகெயின் TSKல கூட லாஸ்ட் இயர் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. மேபி ஒரு 1-ஆஃபாக இருக்கலாம், ஒரு ப்ராப்ளி அவரோட ரேஞ்சு குறைஞ்சிருக்கலாங்க. வயசாகிருச்சு, இதோட கூட அவரோட கேம் முடிஞ்சிடலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த ஒரு வருஷம் Faf வச்சு தான் ஆடுவாங்க. டெஃபினெட்லி நெக்ஸ்ட் இயர் அவர் இருக்க மாட்டார். வேறு கோச் வந்தாங்கன்னா அவரை கழட்டோடு தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜேரன் இந்த பேஷர் அந்த ஸ்பின் பவுலரு, அவர் ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டாரில் போடுறேன். ஏன்னா JSK ஃப்ளெமிங் மேனேஜ்மெண்ட் எஸ்பெஷலி ரொம்ப ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை இதில் போட்டிருக்கேன். தேர்டு ஜேம்ஸ் வின்ஸ்,
லாஸ்ட் இயர் நல்லா பண்ணியிருக்காரு கைஸ். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் இப்போதைக்கு நான் வந்து குட் ரிட்டென்ஷனில் வச்சுருக்கேன். பட் அகைன் கைஸ் இது டிபெண்டிங் ஆன் ஹூ எல்ஸ் இஸ் தேர். லைக் நிறைய பிளேயர்ஸ் வருவாங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வேறு யாராச்சும் வருவாங்களான்றதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நல்லா பண்ணியிருக்காரு. சீசன் T20 பிளேயரை ஃபாஃபை அப்படியே வெளியே தள்ளிட்டு இவரை கூட கிராஜுவலாக ஈஸின் பண்ணலாம். இன்னொரு 3 வருஷத்துக்கு இவரால் ஆட முடியும்ல. ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு குட் ரிட்டென்ஷன் தான். நெக்ஸ்ட்டு நம்ம டேனியல் ஓரல் ஐ திங்க் டீசன்ட் பட் கேன் பி அப்கிரேட் இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் அவருக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் பெருசாக அந்த காம்பினேஷனால் சான்ஸ் கிடைக்கல. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும்னால அவரை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஜார்டன் வான்ஸ்கால்க்விக், இவர் அந்த பொட்டன்ஷியல் ஸ்டார், நம்ம சொல்லவே தேவையில்லை. இவரை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. இம்ரான் தாஹிர் நான் குட் ரிட்டென்ஷனில் தான் போடுவேன். ஏன்னா SA20 ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் கம்மி. ஸோ அதனால் இப்போதைக்கு அவர் வச்சுருக்கேன். ஸ்டீவ் ஸ்டாக் அகைன் ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டார் கேட்டகரியில் போடுவார். அகைன் பேச தேவையில்லை கைஸ், அவர் நல்ல பிளேயர் தான். பட் பெருசாக T20 லோக்கலில் T20 இந்த சென்ஸ் லைக் ஜென்ரல் கிரிக்கெட்லேயே பெருசாக எந்த ஒரு பிரேக் த்ரூ சீசனும் அமையலை. பட் ஸ்டில் பேக் பண்ணலாம். ஸ்டீவ் ஸ்டாக்ன்ற பிளேயரை பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு பொட்டன்ஷியல் ஸ்டாரில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டாக சுபம் ரஞ்சனே, இவரை கழட்டி விட்றணும். டீசன்ட் பட் கேன் பி அப்கிரேட் தான். அப்படி தான் கைஸ் கழட்டி விட்ற பிளேயர்ஸ் தான். அவங்கள மேலே யாராவது அப்கிரேட் கிடைக்கிறாங்களான்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ அதனால அந்த லிஸ்ட்டில் அவர் வந்துடுவார். அடுத்தது மேத்யூ டி வில்லியர்ஸ். இது கன்ஃபியூஷன் ஸ்டேட்டு தான். குட்டில் போடலாம் பட் டீசன்ட் கேன் பி அப்கிரேடட் பேஸ்ட் ஆன் வாட் ஐ ஹவ் வாட்ச் லாஸ்ட் இயர் கைஸ். லாஸ்ட் இயர் நல்லா ஆடினார். பட் அவரோட கேம் ஸ்டைலை பார்க்கும்போது டாப் 3 தவிர அவரால் எங்கேயும் ஆட முடியாது. ஒன்று. ரெண்டாவது ஸ்பின் போட்டாலே திணறினார் கைஸ். ஒரு ஸ்வீப் அடிக்கும் போது பாலை மிஸ் பண்ணி நிறைய LBW போல்டான மாதிரி ஒரு ஞாபகங்கள் அவர் நிறைய பாலை மிஸ் பண்ணார். ஸோ அவருக்கு ஸ்வீப் மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அவரோட ஃபேஸை பார்த்தாலே அந்த ஸ்பின்னுக்கு ஸ்வீப் ஆடின ஞாபகம் தான் வருது. ஸோ அதனால் ரீட்டைன் பண்ணலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்பின் கேம் இருந்தால் ஈஸி குட் ரிட்டென்ஷனில் போட்டுருங்க கைஸ். பட் அது இல்லாததுனால இப்போதைக்கு டீசன்ட் பட் கேன் பி அப்கிரேடில் தான் போடுறேன். பட் வயசு இருக்குது, மேபி கேம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் அகைன் நம்ம பார்த்தா தான் தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு டீசன்ட் பட் கேன் பி அப்கிரேடில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வியான் முல்டர் மினி ஆக்ஷனாக இருக்கிறனால இப்போதைக்கு குட் ரிட்டென்ஷன் தான் என்னால் போட முடியும் அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் அகைன் கைஸ் ஆல்ரவுண்டர் ரோல்னால நான் குட் ரிட்டென்ஷனில் போட்டுடுறேன். ரைட், அடுத்ததான் நம்ம டியான் ஃபாரஸ்டர் இருக்கார். நான் டியான் ஃபாரஸ்டரை டாப் ரிட்டென்ஷனில் தான் போடுவாங்க இஸ் பேஸ்ட் ஆன் இஸ் பொட்டென்ஷியல் அண்ட் இஸ் கேரியர் அஹெட். லைக் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஃபுல் டைமாக ஆட போகிறாரு ஒயிட் பால் ஃபார்மேட்டில். ப்ளஸ் வயசும் கம்மியாக தான் இருக்குது. ஆல்ரவுண்டர் ஆப்ஷனும் இருக்கிறனால டாப் ரிட்டென்ஷனில் போடுறேன். செகண்டு டோனன் ஃபரா, அவரும் டாப் ரிட்டென்ஷனில் வருவார். ஆலு நாள் அழகுராஜா, அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் மனுஷன் வந்து கொஞ்சம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எந்த நேரத்தில் அடிக்க போகணும் அடிக்கக்கூடாதுன்ற மட்டும் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணார்னா கைரன் போல ரேஞ்சுக்கு போகலாம். பட் அது பண்ணுவாரான்றது ஒரு பெரிய கொஷின் மார்க். அடுத்தது லூயிஸ் டுப்ளாய் டெஃபினெட்லி ரீட்டைன் தான் கைஸ். ஏன்னா எனக்கு அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஆப்ஷன் தேவை. நான் முன்னாடியும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நம்ம ரிட்டென்ஷன் அனௌன்ஸ் பண்ணப்படட்டும், அதுக்கப்புறம் அகைன் டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படிலாம் பிளேயர் சைன் பண்ணலான்னு. ஸோ பேசிக்காக லூயிஸ் டுப்ளாய்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன் தராரு. நம்மளோட லைனப்பில் அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருந்தே ஆகணும் கைஸ். ப்ளஸ் ஸ்பின் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுவார். அந்த மாதிரி பிளேயர்ஸ் நமக்கு டாப் ஆர்டர் இல்லாதனால அந்த ஜென்ரலி சவுத் ஆஃப்ரிக்கன் பிச்சர்ஸை பார்த்தீங்கன்னா நல்ல பால் திரும்புது. இவங்களுக்கு ஸ்பின்னே ஆட தெரியாது. ஒரு பக்கம் டூ பிளேஸஸ் ஸ்பின் அடிக்க மாட்டாரா. மேத்யூ டிவிலியர்ஸ் வந்து சொதப்புவாரா. அந்த பெப்பர்லாம் ஒருத்தர் இருந்தார், பெப்பர்லாம் ஆட வச்சு சொதப்பிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டீசெண்டான லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் கண்டிப்பாக தேவை. வேறு ஆக்ஷன் ரிட்டென்ஷனாக பண்ண முடியும், சைனிங்ஸ் பண்ண முடியும்னா டெஃபினட்டாக பார்க்கலாம். பட் அப்படி இல்லைனா டெஃபினெட்லி லூயிஸ் டுப்ளாய் இஸ் ஆன் மை ரிட்டென்ஷன் லிஸ்ட். நமக்கு நல்லாவும் பண்ணியிருக்காரு. அப்புறம் யான்கோ ஸ்மித்து டீசென்ட்லாம் போடுறேன். அவரோட பவுலிங் பற்றி பெருசாக நமக்கு தெரியாது. நல்லா டாலாக ஃபாஸ்ட்டாக போடுவாருன்னு தெரியும். CSKலையும் கூப்பிட்டு கேம்பில் ஏதோ வர வச்சு போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவர் இருப்பார். மேபி அப்கிரேடபுளான்னு கூட பார்க்கலாம். நெக்ஸ்ட்டாக நீல் டிம்மர்ஸ், இவர் டீசன்ட் பட் கேன் பி அப்கிரேடில் போடுறேன். பட் இவர் ஒரு நல்ல ப்ரொஃபைல். நமக்கு அந்த ப்ரொஃபைலுக்கு இவர் தான் கரெக்டான பிளேயரானு தெரியல. ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் நம்ம ஆப்ஷன்லேயே குவிண்டன் டிகாக் எடுத்திருந்தோம்னா இந்த தலைவலியே இருந்திருக்காது. இப்போ ஓவர்சீஸை போவீங்களா, இல்லை டோனன் ஃபர்ராவை கீப் பண்ண வைப்பீங்களா, இல்லை போன வருஷம் வந்து மேத்யூ டிவிலியர்ஸை பாதி நேரம் பண்ண வச்சு இவர் டோனன் ஃபர்ரா மீதி நேரம் பண்ணாங்களே, அந்த மாதிரிலாம் குழப்பமே இருந்திருக்கக்கூடாது. பட் எஸ் இப்போதைக்கு அந்த சுச்சுவேஷனில் இருக்கும். மேபி அவங்க மைண்டில் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் விக்கெட் கீப்பர் ஓவர்சீஸ் பிளேயர் இருந்தால் கூட பிக் பண்ணிடலாம் கைஸ். பட் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த கேட்டகரியில் போடுறேன். பட் அந்த ப்ரொஃபைல் நமக்கு க்ரூஷியலான ப்ரொஃபைல் ஆப்ஷனில் இருக்கான்றதை பார்க்கணும். அப்புறம் பிரணலன் சுப்ராயன், அமௌண்ட் கொஞ்சம் அதிகனாலும் ஸ்பின் ட்ராக்ஸ்க்கு 4 ஓவர் 35 ரன் 2 விக்கெட் மினிமம் போடக்கூடிய அபிலிட்டி இருக்கிறனால அவர் ரீட்டைன் பண்ணுவாங்க. மேபி நெக்ஸ்ட் மெகா ஆப்ஷனில் கழட்டி விட்டுட்டு வேறு எப்படியாவது யோசிக்கலாம் கைஸ். பட் எஸ் இப்போதைக்கு அவரை ரிட்டென்ஷனில் போட்டிருக்கேன்.
இங்கே தான் நம்ம பெட்டராக பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டோனல் ஃபெர்ரோ ஆஃப் ஸ்பின் தானே போட போகிறாரு. ஸோ அவர் இருக்கும்போது இவருக்கு அவ்வளோ காசு கொடுத்து போகணுமான்னு யோசிச்சுட்டு வேற ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் யாராச்சும் இருந்தால் போயிருக்கலாம். பட் நம்ம ஆளுங்க அதுக்கு போகல. பட் ஓகே, அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, கோச்சும் மாற்ற போகிறாங்க. பட் இப்போதைக்கு அப்படி தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அவரை ரீட்டைன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ரைலி ரூசோ நல்லா ஆரம்பித்தார். 2 இன்னிங்ஸ் டீசெண்டாக ஆடினார் போன வருஷம். அதுக்கப்புறம் டிஎஸ்கேல எடுத்தாங்க. அகைன் பேக் டு ஹிஸ் ஃபார்ம் மாதிரி ஒரு மேட்ச் அடிப்பார், 4 மேட்ச் அடிக்க மாட்டார், அந்த ரேஞ்சுக்கு போயிட்டார். பட் லெஃப்ட் ஹேண்டராக இருக்கிறனால நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். பட் இவரை விட பெட்டர் லெஃப்ட் ஹேண்டராக யாராவது இருந்தால் கூட அவர் எடுக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவர் ரீட்டைன் தான் பண்ண போகிறாங்க. பட் அந்த ஸ்லாட்டில் கூட ஒரு நம்பர் 3 ஆடுற லெஃப்ட் ஹேண்டட் விக்கெட் கீப்பர் இருந்தால் கூட அவரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாங்க. ஸோ அந்த மாதிரி கூட யோசிக்கலாம். பட் பேக்கப் பேட்டராக அவர் இருக்கலாம். அதில் ஒரு நோ ப்ராப்ளம்ஸ் ஃபார் மீ. நெக்ஸ்ட் அகில் உசைன் குட் ரிட்டென்ஷன் தான். அகில் உசைனோட ப்ரொஃபைல் வந்து அங்கே கம்மி. நம்ம கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லோக்கல் ஒரு சினரான் முத்துசாமிக்கு போயிருந்தால் கூட ரொட்டேஷன் ஆப்ஷனில் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டை ஓப்பன் அப் பண்ணியிருக்கலாம். பட் இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் இல்லாதனால அவர் கண்டிப்பாக 11ல் இருக்க போகிறாரு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பெப்பர்லாம் வெளியே தள்ளிடணும், பேசவே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு டாப்லியும் அகெயின் டீசன்ட் பட் கேன் பி அப்கிரேடில் தான் போடுறேன். பெட்டர் பிளேயர்ஸ் ஆக்ஷன் ஒரு சைனிங்ஸ் பண்ண முடியும்னா அவங்க பண்ணிடலாங்க. ரிச்சர்ட் கிளீசன் அகெயின் டீசன்ட் பட் கேன் பி அப்கிரேடில் போட்டிருக்கேன். பட் அந்த டெத் ஓவர்ஸ் ப்ரொஃபைல் பிளேயர் கிடைக்கலன்னா மேபி ரீட்டைனும் பண்ணலாங்க. ஸோ எங்கேனாலும் போட்டுக்கோங்க, எப்படி எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். நாண்ட்ரே பர்கர் அகெயின் டாப்பில் போயிருக்கணும். பட் மனுஷன் சும்மா இன்ஜுரி ஆகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அந்த ஒரு விரக்தினால அவரை குட் ரிட்டென்ஷனில் தான் போடுறேன் கைஸ். ஏன்னா 6 மில்லியன் நினைக்கிறேன், 6 மில்லியன் சவுத் ஆஃப்ரிக்கன் மணி. ஸோ அது ஒரு பெரிய மணி. அந்த மணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு குவிண்டன் டிகாக்கையும் இன்னொரு லுங்கி இங்கிடிக்கு சம்டைம் ஒரு 4 மில்லியன் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஒரு வேறு ஒரு பிளேயர் கூட எடுத்துருக்கலாம், 2 பிளேயர் எடுத்துருக்கலாம் அந்த காஸ்ட்டில். எல்லா மேட்சும் ஆடி எனக்கு மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்து டீசெண்டாக போட்டால் ஓகே. பட் பாதி மேட்ச் ஆடுறதுக்குள்ளே இன்ஜுரி ஆகிட்டு போகிறதுனால அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. டுவேன் ஜான்சன் டாப் ரிட்டென்ஷன் தாங்க கைஸ். அதே பாதி டோர்னமெண்ட் எடுத்தது அவரோட கிராஃப் ஏறிட்டே போய்ட்டுருக்கு. பேட்டிங்கும் டீசெண்டாக ஆடுவார், பவுலிங்கும் பண்ணுவார். ஸோ அதனால் லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷனும் வேறு. ஸோ அவரோட க்ரோத் நல்லா இருந்துச்சுன்னா நாண்ட்ரே பர்கர் வெளியே தள்ளிட்டு கூட நெக்ஸ்ட் மெகா ஆப்ஷனில் பெட்டர் பிளேஸ் எடுக்க பார்க்கலாங்க. ஸோ அதனால் டுவேன் ஜான்சன் இஸ் மை டாப் ரிட்டென்ஷன் இந்த லிஸ்ட்டு. இவங்க டாப் ரிட்டென்ஷனில் இருக்க 3 பேருமே கண்டிப்பாக பிளேயிங் 11ல் ஆடிடுவாங்க. ஆட ஸ்டார்ட் பண்ணணும், அவங்கள சுற்றி டீமை ஸ்ட்ரக்சர் பண்ணணும் கைஸ். ஃபைனலி என் தலைவன் ரிவால்டோ மூன்சாமிக்காக தான் இந்த டயரை நான் க்ரியேட் பண்ணது கைஸ். அவரோட ஞாபகம் தான், அவர் தான் எனக்கு இந்த டயர் க்ரியேட் பண்ணதுக்கான இன்ஸ்பிரேஷனே. அவரை தூக்கி எங்கே போட போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். அவரை தூக்கி காட் டயரில் தான் போட போகிறேன். ஸோ ரிவால்டோ மூன்சாமி வந்து அவர் அடிக்கிற அடியில் காற்று நமக்கு இங்கே வரைக்கும் வரும் கைஸ். டிவியை தாண்டியும் காற்று அடிக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பால் மட்டும்தான் போகாது. 30 யார்ட் சர்க்கிள் தாண்டதே கஷ்டப்பட்டார் கைஸ். அவரை சொல்லி தப்பு இல்லை, அதையும் பார்த்து அவரை பிளேயிங் 11 ஆட வச்சானுங்க பாரு கைஸ். அந்த நீல் டிமஸ், இந்த பையன் அந்த நீல் டிமஸ் இருந்தால் பாருங்கள், அவனை மீறி ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இருந்தால் கூட சரி போட்டிருக்கலாம். அவர் ஒரு மேட்சோ 2 மேட்சோ ஆடினார், அதில் கூட டீசெண்டாக பண்ணார் கைஸ். அதை விட மோசமாக ரிவால்டோ மூன்சாமி பண்ணார். பட் நெட்ஸில் எப்படி பார்த்து இதை அலோவ் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. இதெல்லாம் இந்த ஃபுல்லர் ஸ்பாட்ஸு விக்கெட் கீப்பர் தேவையை எடுக்கணுமேனு சும்மா கூட யாராவது எடுத்து போட்டுடலாம் கைஸ். டீசெண்டாக பண்ணியிருப்பாங்க. பாவம் மனுஷனை மெயின் ஸ்டேஜில் கூட்டிகிட்டு வந்து ட்ரால் வாங்க வச்சு வெளியே அனுப்பியிருக்காங்க. பட் எஸ், அதெல்லாம் இப்போ யோசித்து பார்க்கும்போது அப்பாடா நம்ம ஃப்ளெமிங் இல்லையடான்னு கொஞ்சம் யோசிக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் அநியாயங்க. நீங்கள் எடுத்தது ஓகே விடுங்க, நெட்டில் நீங்கள் அவரை பார்த்துட்டு மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு தரீங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் அதுதான் கைஸ், இதெல்லாம் ஆப்ஷன் அப்போவே டோனல் ஃபெர்ரா எனக்கு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் ஆஃப் ஸ்பின் வேல்யூ தருவார். ஸோ அதனால் நான் பிரணாந்த் சுப்ராயெலாம் எனக்கு தேவையில்லை. ஒரு விக்கெட் கீப்பரை நம்ம சவுத் ஆஃப்ரிக்கன் லோக்கல் பிளேயர் டீசென்ட் டு குட் ரேஞ்சில் ஆடுற பிளேயர் எடுத்தோம்னா நிறையா காம்பினேஷன் ஓப்பன் ஆகுமேன்னு யோசிச்சிருக்கலாம். பட் அதையும் பண்ணாமல் பாதி டோர்னமெண்ட்டை குழப்பி எல்லாத்தையும் ரீஒர்க் பண்ண போய் இந்த கொடுமைகள் தான் இது. பட் எஸ் ஃபைனலி இதுதான் நம்மளோட ரிட்டென்ஷன் லிஸ்ட்டு என்னை பொறுத்தவரை. இதில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்றதை மென்ஷன் பண்ணுங்க கைஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த லிஸ்ட்டு இந்த டோர்னமெண்ட் முடியும் போது முல்டர் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபினிஷர் ரோலில் நல்லா பண்ணால் அவரும் ஒரு டாப் ரிட்டென்ஷனுக்கு போகலாம். பட் அகைன் அவர் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்ற பொறுத்து தான் அமைய போகுது கைஸ். அவர் ஒரு ஃபுல்லர் பிளேயரை யூஸ் பண்ணலாம், நம்பர் 11 பிளேயர். பேட்டிங்கில் ஓகே, பவுலிங்கில் ஓகே, அந்த மாதிரி பிளேயிங் லெவனை ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருப்பார். பட் அகைன் அவரால் நல்லா பண்ண முடிஞ்சால் மேபி ஸ்குவாடும் நல்லா ஒர்க் ஆகலாம். இந்த வருஷம் கொஞ்சம் லோக்கல் கோர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. டியான் ஃபாரஸ்டரோட க்ரோத்து, டியான் ஆன்சனோட சைனிங்னால கொஞ்சம் டீசென்ட் டு குட் ரேஞ்சில் இருக்காங்க. இவங்களை சுற்றி எப்படி ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்றது பொறுத்து தான் நம்மளோட சான்சஸ் இருக்க போகுது கைஸ். பட் எஸ் பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு.
அகைன் அதுதான் இந்த மாதம் முடியும் போது இல்லை அடுத்த மாதத்தில் தெரிய வருன்ற மாதிரி நியூஸ் பார்த்தேன். ஸோ அப்போ வந்தோடனே அகைன் நமக்கு என்ன மாதிரி பிளேஸ் தேவை, என்ன ப்ரொஃபைல் பிளேஸ் தேவைன்றதை நான் டிஸ்கஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஹை பட்டன் தேடி விட்டுருங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.